ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பக்கோடா செய்யலாம். இப்போ வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவும் வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு வாழைப்பூவை கழனி தண்ணியில் போட்டு வச்சா கற்காத இருக்கும். வாழைப்பூவை அரிஞ்சாச்சு. இப்போ வாழைப்பூவை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, கடலை மாவு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ தண்ணி ஊற்றி பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து பக்கோடா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழைப்பூ பக்கோடா போடலாம். வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.